நேற்று OnePlus அவங்களோட OnePlus 8 அப்புறம் OnePlus 8 Pro ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ரெண்டு ஃபோனில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். டிசைன்னு பார்த்தா OnePlus 8, 8 Pro ரெண்டுமே கிட்டத்தட்ட பழைய ஜெனில் வந்த OnePlus 7T Pro அப்புறம் 7 Pro மாதிரி தான் இருக்குது. 8க்கும் 8 Proக்கும் ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்குது. கேமரா பம்ப் ரெண்டு ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்ளாஷ் மட்டும் OnePlus 8ல் கேமராஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. OnePlus 8 Proவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது கேமரா, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷை மெயின் கேமராவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போது பில்லில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முன்னாடி நம்ம பார்த்த OnePlus ஃபோன்ஸ் மாதிரியே இங்கேயும் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு மெட்டல் ஃப்ரேமும் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா வால்யூ பட்டன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன், அதுக்கப்புறம் அலர்ட் ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ IP ரேட்டிங் பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன ஒரு குழப்பமும் இருக்குது. குளோபலாக வர OnePlus 8, இந்தியா உட்பட எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வர OnePlus 8ல் IP ரேட்டிங் கிடையாது. இது OnePlus 7Tயில் பார்த்த அதே ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் மாதிரி தான். ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா US கேரியர்ஸில் ரிலீஸ் பண்ணுற OnePlus 8க்கு IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக OnePlus 8ஓட ஹார்ட்வேர் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ IP ரேட்டிங் வாங்கலைனாலும் கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கணும். ஆனால் OnePlus 8 Proவில் இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இல்லை. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா ரீஜன்ஸ்க்குமே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஃப்ரண்ட்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்லேயுமே ஃபுல் ஸ்க்ரீன் AMOLED பேனல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் இருக்குது. இதில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் இங்கே ஸ்லிம்மாக இருக்குது, எட்ஜஸில் கர்வாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சாம்சங்கோட S சீரிஸ் டிஸ்பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே மேட்டை பொறுத்தவரை OnePlus 8 Proவில் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. OnePlus 8ம் இங்கே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே டிஸ்பிளே சிமிலாரிட்டிஸ்னு பார்த்தா அவ்வளோதான். OnePlus 8ல் ஒரு 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட OnePlus 7Tயில் பார்த்தா அதே ஸ்க்ரீனாக தான் இருக்கும், அதே AMOLED பேனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒரு ஹோல் பஞ்ச் இருக்குது. 8 Proவில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே, ரெசல்யூஷனும் Quad HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே செமையான விஷயம் என்னன்னா ரெஃப்ரெஷ் ரேட். OnePlus 8 Proவில் இப்போ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி S20 சீரீஸில் இதே மாதிரி Quad HD ப்ளஸ் 120 Hz டிஸ்பிளே பார்த்தோம். ஆனால் சாம்சங் Quad HDயில் 120 Hz யூஸ் பண்ண ஆப்ஷன் தரலை. ஆனால் இங்கே OnePlus அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை பேட்டரி லைஃபை பாதிக்குமா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே OnePlus MEMCன்னு ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இது என்னன்னு பார்த்தோன்னா 24 இல்லை 30 FPSல இருக்கிற கண்டென்ட்ஸை எடுத்து நடுவில் ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரேம்ஸை இன்சர்ட் பண்ணி அதை இன்னும் ஸ்மூத்தாக மாற்றும். OnePlus இந்த ஃபீச்சரை Netflix, YouTube அப்புறம் VLC பிளேயர் இந்த மாதிரி ஆப்ஸுக்கெலாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை ஆல்ரெடி நம்ம மற்ற டிவி, ஏன் OnePlus டிவிலேயே கூட பார்த்துருக்கோம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஃபோன் கையில் கிடச்சோடனே கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். இங்கே பெட்டரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். OnePlus 8, 8 Pro ரெண்டுமே Dolby Atmos சப்போர்ட்டோட டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறதாகட்டும், கேம் விளையாடுறதாகட்டும் கண்டிப்பாக செமையாக தான் இருக்கும். இன்டர்னல்ஸ்னு பார்த்தா மறுபடியும் ரெண்டு ஃபோன்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. Qualcommோட ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 865 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, ஆக்சிஜன் OS இதெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக தான் இருக்கணும். முன்னாடி வந்த எல்லா OnePlus ஃபோன்ஸுமே பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் தாறுமாறாக தான் இருந்திருக்கு. OnePlus 8, 8 Pro இது ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறோம். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா OnePlus 8 சீரீஸில் இருக்கிற இந்த ரெண்டு ஃபோனுமே 5G எனேபிள்டு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோனுக்குமே Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ரேம் ஸ்டோரேஜ்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்லேயுமே 8 இல்லை 12 GB ரேம், அப்புறம் 128 இல்லை 256 GB UFS 3.0 ஸ்டோரேஜோட தான் வருது. மற்ற OnePlus ஃபோன்ஸ் மாதிரி இங்கேயும் microSD கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு OnePlus ஃபோனில் மட்டும் microSD சப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன ஃபோன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், இப்போ பேட்டரின்னு பார்த்தா OnePlus 8ல் 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. OnePlus 8 Proவில் அதை விட கொஞ்சம் பெரிய 4510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனால OnePlus 8 Pro OnePlus 8ஐ விட ஒரு 10% வெயிட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1/2 mm திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்குது. 70 அப்புறம் 7T Proவில் பேட்டரி லைஃப் நம்மளுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ இப்போ OnePlus பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் சார்ஜிங்னு வரும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ப் சார்ஜ் 33 கொடுத்துருக்காங்க OnePlus 8 Proக்கு மட்டும் 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. Xiaomi Mi 10ல் பார்த்த மாதிரி ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜ் யூஸ் பண்ணி தான் வயர்லெஸ்ஸாக ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியும். இந்த $70 வார்ப் சார்ஜ் 30 வயர்லெஸ் சார்ஜரை வச்சு 0லேருந்து 50 வரைக்கும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலான்னு OnePlus சொல்கிறாங்க.
8 ப்ரோவில் இங்கே ரெகுலரான சீப் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இது வச்சு 5 வாட்டில் தான் அதை சார்ஜ் பண்ண முடியும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோன் ஹீட் ஆகும். அது OnePlusக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேடில் ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸை நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நான் ஏன் ட்ரூலி வயர்லெஸ்னு சொல்கிறேன்னா OnePlus இந்த 2 ஃபோன்லேயுமே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்ப்போம். OnePlus 8ல் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி போன வருஷம் வந்த சோனி IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட OIS சப்போர்ட்டும் இருக்குது. அது கூட ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கையில் கிடச்சோடனே கேமராஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். ஆனால் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கையில் 70லேருந்து ஒரு சின்ன டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா 70ல் ஒரு 12 மெகா பிக்சல் 2x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்தாங்க. மேக்ரோக்கு அங்கே டெடிக்கேட்டடாக கேமரா எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக அல்ட்ரா வைட் ஆங்கிள் வச்சு தான் அங்கே வந்து மேக்ரோ ஷூட் பண்ணோம். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு டெடிக்கேட்டட் மேக்ரோ கேமரா ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இப்போ அடுத்து 8 ப்ரோ பற்றி பார்ப்போம். இங்கே கேமராஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பிரைமரி அல்ட்ரா வைட் ரெண்டுமே 48 மெகா பிக்சல் சென்சார் தான். இங்கே பிரைமரி ஓப்போக்கு எக்ஸ்க்ளூசிவான சோனி IMX689 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்போக்கும் OnePlusக்கும் இருக்கிற டைப்னால ஓப்போ Find X2 ப்ரோவில் பார்த்த அதே சென்சார் இங்கேயும் பார்க்குறோம். இதை ஒரு f1.78 ஆப்டிக்கலி ஸ்டெபிளைஸ் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் சைஸ் 1/1.43 இன்ச்சில் வருது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இது வந்து ஒரு பெரிய சென்சார் அப்படின்னே சொல்லலாம். OnePlus இது லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது போக டைனமிக் ரேஞ்சும் இதனால நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட்னு பார்க்கையில் 48 மெகா பிக்சல் சோனி IMX586 யூஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நிறைய ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம இந்த சென்சார் பார்த்துருக்கோம். ஸோ பிரைமரி சென்சாரோட டீட்டெயில்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் கண்டிப்பாக இது மேட்ச் பண்ணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மூணாவதாக ஆப்டிக்கலி ஸ்டெபிளைஸ் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 3x ஹைப்ரிட் அப்புறம் 30x டிஜிட்டல் ஜூம் வரையும் பண்ண முடியும். இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை மாதிரியே இதுவும் ஒரு 12 மெகா பிக்சல் சென்சார், அதை 8 மெகா பிக்சலுக்கு க்ராப் பண்ணி 3x ஜூம் ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. நாலாவதாக ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா, இதில் ஒரு கலர் ஃபில்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமராஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஃபோன் கையில் கிடச்சோடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். ப்ரைஸிங்னு வரையில் இந்தியன் ப்ரைஸிங் நமக்கு இன்னும் வரல. யூஎஸில் OnePlus 8 $699 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. OnePlus 8 Pro $899 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஎஸ் ப்ரைஸிங் எப்போவுமே இந்தியாவை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணல. பட் ஜென்ரலாகவே எல்லா கண்ட்ரீஸ்லையுமே OnePlus வந்து ப்ரைஸை வந்து ஒரே பர்சன்டேஜில் தான் ஹைக் பண்ணுவாங்க. யூஎஸில் 70லிருந்து 8க்கு 16.7% ஹைக் பண்ணியிருக்காங்க. OnePlus 70 இந்தியாவில் இப்போ ஒரு $35,000 வித்துட்ருக்காங்க. ஆனால் அது $38,000 லான்ச் ஆச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் OnePlus 8 ஒரு $45,000 கிட்ட வருது கன்வெர்ட் பண்ணால். ஆனால் இப்போ GST ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணையில் ஒரு $50,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். OnePlus 8 வந்து 70லேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி தெரியல. ஸ்பெக்ஸ் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆனால் கேமராஸ் கொஞ்சம் டவுன்கிரேட் மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இங்கே 5Gயோட Snapdragon 865, அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம வேறு ஒரு BBK ஃபோன்லேயே பார்க்குறோம். Realme X50 Pro 5G அது வெறும் $40,000 கிடைக்குது. அதை வச்சு பார்க்கையில் OnePlus 8 கொஞ்சம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. OnePlus 8 Proவும் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஹைக் இருக்கும். போன வருஷம் 7 Pro பார்த்தீங்கன்னா ஒரு $49,000 லான்ச் பண்ணாங்க. ரூமர்ஸ்லாம் வச்சு பார்க்கையில் OnePlus 8 Pro ஒரு $65,000 கிட்ட வரும்னு தெரியுது. எங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த $15,000 ப்ரைஸ் ஹைக்குங்கிறது ஓகேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது OnePlus கிட்ட இருந்து ஒரு ட்ரூ ஃப்ளாக்ஷிப். 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், IP ரேட்டிங், அப்புறம் கேமராஸ் கூட ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus 8 Proக்கு நாங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட S20 அளவுக்கு இருந்தாலும் OnePlus கிட்ட இருந்து இது ஒரு நோ காம்ப்ரமைஸ் ஃப்ளாக்ஷிப். ஸோ அவ்வளோதான் OnePlus 8 அப்புறம் 8 Pro பற்றி எங்களோட கருத்து. நீங்கள் இந்த ஃபோன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியாவில் இந்த 2 ஃபோன்ஸ் என்ன ப்ரைஸில் வரும்னு நினைக்கிறீங்க? அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. C4E Tech தமிழுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.